Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம யார்கிட்டயாவது எப்படி காலையில இவ்ளோ சீக்கிரமா எந்திரிக்கிற அப்படின்லாம் கேட்டோம்னா எனக்கு அப்படியே சீக்கிரமா எந்திரிச்சு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எப்படி காரமா சாப்பிடுற? எனக்கு காரமா சாப்பிட்டு பழகிடுச்சு இப்படிலாம் சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி எல்லாம் சொல்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும், அதுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறது பழகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு பழகிடுச்சு. ஸோ எனக்கு பழகிடுச்சு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடணும். அப்போ எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஐ போடுறோம், ஐஎம்னு போட்டுடலாம். எனக்கு அப்படின்னு சொல்கிறதுனால ஐஎம் அப்படின்னு போட்டுடலாம். இந்த பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்ட் டு அப்படின்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐஎம் யூஸ்ட் டு அப்படின்னா எனக்கு பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ எனக்கு பழகிடுச்சு, எது பழகிடுச்சு? சீக்கிரமாக எழுந்திருக்கிறது. இப்போ எழுந்திருக்கிறது அப்படின்றதுக்கு என்ன வேர்பு? வேக்குன்றதான் நம்ம எழுந்திருக்கிறத சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து யூஸ் டூக்கு அப்புறம் நம்ம எப்பவும் ஐஎன்ஜி ஃபார்மில் தான் அந்த வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஆம் யூஸ் டு அப்படின்னா எனக்கு பழகிடுச்சு. என்ன பழகிடுச்சு? வேக்கிங் அப் அப்படின்னா எழுந்திருக்கிறதுக்கு. வேக்கிங் அப் எப்போ எழுந்திருக்கிறதுக்கு? சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு. ஸோ வேக்கிங் அப் ஏர்லி. ஸோ ஐ ஆம் யூஸ் டு அப்படின்னா எனக்கு பழகிடுச்சு. ஐ ஆம் யூஸ் டு எது பழகிடுச்சு? வேக்கிங் அப் ஏர்லி. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். ஸோ எனக்கு சீக்கிரமாக எழுந்திருக்க பழகிடுச்சு அப்படின்னா ஐ ஆம் யூஸ் டு வேக்கிங் அப் ஏர்லி அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு காரமான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பழகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நம்ம சொல்லுவோம்ல, எப்படி இவ்வளோ காரமாக சாப்பிட்ற அப்படின்னா அப்படி சாப்பிட்டு பழகிடுச்சு எனக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம்? எனக்கு பழகிடுச்சு அப்படின்றத முதல்ல சொல்லணும். ஸோ எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் யூஸ் டு அப்படின்றது எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். என்ன பழகிடுச்சு? சாப்பிட்றதுக்கு பழகிடுச்சு. எது சாப்பிட்றதுக்கு? காரமான சாப்பாடு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேர்பை தான் நம்ம அந்த இடத்துல போடுறோம். வேர்ப் என்னது? சாப்பிடுதல். அந்த ஆக்ஷன் என்னது? சாப்பிடுதல். அதனால ஈட்டிங் அப்படின்னு போடுறோம். ஸோ ஐ ஆம் யூஸ் டு ஈட்டிங். எது சாப்பிட பழகிடுச்சு? ரொம்ப காரமான சாப்பாடு. ஸோ காரமான சாப்பாடு அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்பைசி ஃபுட் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது? ஐ ஆம் யூஸ் டு ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட். ஐ ஆம் யூஸ் டு அப்படின்னா எனக்கு பழகிடுச்சு. என்ன பழகிடுச்சு? காரமான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பிட்றதுக்குன்றது தான் முதல்ல போடுறோம். அதனால ஈட்டிங். என்னது சாப்பிட்றோம்? காரமான சாப்பாடு. அதனால ஸ்பைசி ஃபுட். ஐ ஆம் யூஸ் டு ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப சரளமாக வரும். அவங்களுக்கு நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அவங்ககிட்ட என்ன நீ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன்னா எனக்கு அப்படியே ஆஃபீஸில் பேசி பழகிருச்சு, ஸ்கூலில் பேசி அப்படியே பழகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நிறைய இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு வருது, எனக்கு வந்து அங்கே பேசி பழகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஸோ அப்போ அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? எனக்கு பழகிடுச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறோம்? ஐ ஆம் யூஸ் டு அப்படின்றது எனக்கு பழகிடுச்சு. ஸோ ஐ ஆம் யூஸ் டு. என்னது பழகிடுச்சு? பேசுறதுக்கு பழகிடுச்சு, இங்கிலீஷ் பேசுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம்? பேசுறதுக்கு அந்த வேர்பை சொல்கிறோம். ஸோ ஸ்பீக்கிங் அப்படின்னு அங்கே போடுறோம். வேர்பு வந்து போடுறதுனால ஐஎன்ஜி ஃபார்மில் போடுறோம். ஸோ ஐ ஆம் யூஸ் டு ஸ்பீக்கிங். எது பேசுறதுக்கு? இங்கிலீஷ் பேசுறதுக்கு. அதனால ஸ்பீக்கிங்க்கு அப்புறம் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டுறோம். எப்படி பேசுறதுக்கு? ஃப்ளூவெண்ட்டாக பேசுறதுக்கு, சரளமாக பேசுறதுக்கு. அதனால ஃப்ளூவெண்ட்லி அப்படின்னு அடுத்தாப்புல போடுறோம். ஸோ ஐ ஆம் யூஸ் டு ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி. எனக்கு இங்கிலீஷ் சரளமாக பேசுறதுக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பழகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது முக்கியமாக எப்போ சொல்லுவோம்? இந்த பிள்ளைங்கள்லாம் காலேஜ்லேருந்து இப்போது ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்காங்க அப்படின்னா தனியாக ஊருக்கு வந்துட்டு அவங்களாவே போயிடுவாங்க, அவங்களே பழகிக்கிட்டாங்க, தனியாக வந்து ட்ராவல் பண்ணி வந்து போய் பழகிட்டாங்க இப்படின்னு சொல்லுவோம்ல. இது நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இப்போ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஃபஸ்ட்டு அவளுக்கு பழகிடுச்சு. இப்போ ஒரு கேர்ள்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு பழகிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ அப்போ அவளுக்கு பழகிடுச்சு, ஷீ வந்து அப்போ நம்ம சொல்கிறோம். ஷீ சொல்கிறதுனால இங்கே என்ன போடுறோம்? இஸ் போடுறோம்.
நம்ம ஐன்னு சொன்னதுனால ஐ எம் யூஸ் டு அப்படின்னு சொன்னோம். இங்கே ஷீன்னு போடுறதுனால ஷீ இஸ் யூஸ் டு அப்படின்றத ஃபஸ்ட்டு போட்டுறோம். ஸோ ஷீ இஸ் யூஸ் டு அப்படின்னா அவளுக்கு பழகிடுச்சு. என்னது பழகிடுச்சு? இப்போ வேர்ப் எடுக்கணும். வேர்ப் என்னது? ஆக்ஷன் என்னது? இங்கே ட்ராவல் தான். ட்ராவல் பண்ணுறது தான் வந்து இங்கே வேர்ப். அப்போ ட்ராவலிங் அப்படின்றத அங்கே போட்டுறோம். ட்ராவலிங் எப்படி ட்ராவல் பண்ணுறது பழகிடுச்சு? தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பழகிடுச்சு. ஸோ தனியாக அப்படின்றதுனால அலோன் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ ஷீ இஸ் யூஸ் டு ட்ராவலிங் அலோன் அப்படின்னா அவளுக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பழகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுறது நல்லா பழகிடுச்சு, இந்த பேட்டிங்லாம் நல்லா பழகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ யாராவது நல்லா விளையாடுறானே அப்படின்னா அவன் ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்கான், அவனுக்கு விளையாண்டு நல்லா பழகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஹேண்ட்லிங்லாம் நல்லா இருக்குது, பழகிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? ஸோ இப்போ அது அவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவனுக்கு பழகிடுச்சு. ஸோ அப்போ அவனுக்கு பழகிடுச்சுன்னு சொல்கிறதுனால நம்ம இங்கே ஹீ யூஸ் பண்ணுறோம். ஹீன்றதுனால இஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹீ இஸ் யூஸ் டு. ஸோ ஹீ இஸ் யூஸ் டு அப்படின்னா அவனுக்கு பழகிடுச்சு. என்ன பழகிருக்கு? விளையாடுறதுக்கு பழகிருக்கு, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பழகிருக்கு. ஸோ அப்போது விளையாடுறதுன்றது தான் இங்கே வந்து வேர்ப். ஸோ அப்போது விளையாடுறதுக்கு வேர்ப் என்னது? ப்ளே. ஐஎன்ஜி ஃபார்மில் நம்ம சொல்கிறோம். ஸோ ஹீ இஸ் யூஸ் டு பிளேயிங். என்ன விளையாடுறான்? கிரிக்கெட். ஹீ இஸ் யூஸ் டு பிளேயிங் கிரிக்கெட். அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுறது நல்லா பழகிடுச்சு, நல்லா பழகிட்டான். ஏன்னா பேட்டிங் பவுலிங்லாம் நல்லா பழகணும்ல, ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் வேணும்ல, அதனால நம்ம அதை சொல்கிறோம். ஹீ இஸ் யூஸ் டு பிளேயிங் கிரிக்கெட். அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நல்லா பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து யாருக்காவது ஒரு விஷயம் அவனுக்கு ரொம்ப பழகிடுச்சு, இது பழகிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எந்த விஷயம்னே சொல்லாமல் எனக்கு ரொம்ப பழகிடுச்சு, இல்லை அவனுக்கு ரொம்ப பழகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் டு வரைக்கும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி கூட சொல்லலாம். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் யாராவது கேட்குறாங்க, இது என்ன நல்லா நீ பண்ணுறீ அப்படின்னா எனக்கு இது பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்கிறதுக்கு ஐ எம் யூஸ் டு அப்படின்னு மட்டும் சொன்னால் கூட போதும், அதுக்கே வந்து நமக்கு அர்த்தம் கிடச்சிரும். ஸோ ஐ எம் யூஸ் டு அப்படின்னா ஐ எம் யூஸ் டு இட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ எம் யூஸ் டு இட் அப்படின்னு சொன்னா எனக்கு இது பழகிடுச்சு, அவனுக்கு அது பழகிடுச்சு. ஹீ இஸ் யூஸ் டு இட். இட்டுன்றது மட்டும் நம்ம சேர்த்துட்டு அதையே வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸாக நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், அவங்களுக்கு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து பழகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி இந்த சின்ன வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இருக்கிறாங்க, அப்படி இருந்து அவங்களுக்கு பழகிடுச்சு, அது அப்படியே பழக்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க பழகிக்கிட்டாங்க. ஸோ இதை இப்போ எப்படி சொல்லலாம்? ஸோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம தே அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு பழகிடுச்சு. ஸோ தே சொல்கிறதுனால பி வெர்ப் வந்து என்ன வரும்? ஆர் வரும். ஸோ தே ஆர் யூஸ் டு அப்படின்னா அவங்களுக்கு பழகிடுச்சு. தே ஆர் யூஸ் டு. எது பழகிடுச்சு? சின்ன வீட்டில் இருக்கிறதுக்கு பழகிருக்கு. ஸோ வீட்டில் இருக்கிறதுக்குன்னு சொல்கிறோம். அப்போ இருக்கிறது அப்படின்றத வந்து என்ன வேர்பில் சொல்லுவோம்? லிவ்ன்ற வேர்ப் சொல்லுவோம். அதனால் ஐஎன்ஜி ஃபார்ம் போடுறோம். லிவிங் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் யூஸ் டு லிவிங். எங்கே இருக்கிறதுக்கு பழகிடுச்சு? ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ இன் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம இன் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே ஆர் யூஸ் டு லிவிங் இன் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட். அவங்களுக்கு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு பழகிக்குச்சு. நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது நம்மக்கிட்ட கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் வெளியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒத்துக்குமா அந்த சாப்பாடெல்லாம், எப்போவும் ஃப்ரெண்ட்ஸோட போய் வெளியே சாப்பிட்டுட்டே இருக்கிறியே அப்படின்னு யாராவது கேட்டால், எங்களுக்கு வெளியே நாங்கள்லாம் சாப்பிட்டு பழகிட்டோம், எப்போவுமே வெளியே சாப்பிட்டு நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, வெளியே சாப்பிட்றது எங்களுக்கு பழகிக்கிச்சு உடம்புக்கு அப்படின்லாம் சொல்கிறோம்ல. ஸோ இப்போ இதை எப்படி சொல்லலாம்? ஸோ எங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறோம்? எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால வி சொல்கிறோம். ஸோ வின்றதுனால வி வெர்ப் வந்து ஆர் வரும். ஸோ வி ஆர் யூஸ் டு. எங்களுக்கு பழகிடுச்சு. என்ன பழகிடுச்சு? சாப்பிட்றதுக்கு, வெளியே சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பிட்றது தான் இங்கே ஆக்ஷன். அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு ஈட் அப்படின்ற வேர்ப் எடுத்துகிட்டு வரோம், ஐஎன்ஜி ஃபார்ம் போடுறோம். ஸோ வி ஆர் யூஸ் டு ஈட்டிங். ஈட்டிங் எங்கே எதை சாப்பிட பழகிடுச்சு? வெளியே சாப்பிட்றதுக்கு. அதனால் ஈட்டிங் அவுட். ஸோ வி ஆர் யூஸ் டு ஈட்டிங் அவுட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு குட்டி குவிஸ். ஸோ நான் இப்போ தமிழில் சொல்கிறேன், அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு பழகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு காரமான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பழகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பழகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.